தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 7.5% உள் ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தமிழக அரசு மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? ஷாம், வணக்கம். தமிழக அரசு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் கல்லூரிகளில் சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் சேர்கிறார்கள். தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசு அமைந்த பிறகு 7.5% இடஒதுக்கீடு என்பது பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கும் சேர்த்து கொண்டு வரப்பட்டது. எனவே அப்படி கொண்டு வந்த போது ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் மட்டுமில்லாமல் விடுதி கட்டணம், அந்த பஸ் ஃபீஸ் உள்ளிட்டவையும் சேர்த்தே கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுதான் இந்த அறிவிப்பினுடைய முக்கியமான ஒரு சாராம்சமாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு 7.5 இடஒதுக்கீடு, அதாவது அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு உயர்கல்வி பயில செல்லக்கூடிய அந்த மாணாக்கர்களுக்கு முழு செலவையும் தமிழக அரசே ஏற்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பல தனியார் கல்லூரிகள் அவர்கள் கட்டணங்களை வசூலிக்கிறார்கள். அதாவது கூடுதல் கட்டணங்களை கேட்கிறார்கள். அதாவது அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், தமிழக அரசு எங்களுக்கு 40,000 கொடுக்கிறது, 50,000 தான் கொடுக்கிறது. ஆனால் எங்களுடைய கட்டணம் என்பது வேறு. அதாவது 1 லட்சம் ரூபாய் எங்களுடைய கட்டணம் என்று சொன்னால் வெறும் 50,000 தான் தமிழக அரசு கொடுக்கிறது, மீதம் கட்டணத்தை நீங்கள் தான் செலுத்த வேண்டும் என்று மாணவர்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களிடம் நீங்கள் ஹாஸ்டலுக்கு தனியாக ஃபீஸ் கொடுக்க வேண்டும், டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கு என்று தனியாக கொடுக்க வேண்டும், புத்தகங்களுக்கு தனியாக கட்ட வேண்டும் என மீண்டும் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பதாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமாக இருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த கல்லூரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் செயல்படக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அதில் அரசு பள்ளியில் படித்து கலந்தாய்வின் மூலமாக 7.5% சிறப்பு ஒதுக்கீட்டின் மூலமாக வரக்கூடிய மாணவராக இருந்தால் அவர்களிடம் நீங்கள் எந்த கட்டணமும் பெறக்கூடாது. அதை மீறி நீங்கள் அந்த கட்டணங்களை மாணவர்களிடமோ பெற்றோர்களிடமோ கட்டாயப்படுத்தி கேட்டு பெற்றால், எங்களுக்கு அது தகவலாக கிடைக்கப்பெற்றால் அந்த தனியார் கல்லூரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு கடுமையான அந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. சில பொறியியல் கல்லூரிகள் கலந்தாய்வின் வழி அரசு ஒதுக்கீட்டில் சேர வரும் மாணவ மாணவிகளிடமிருந்து அனைத்து கட்டணங்களையும் செலுத்த வற்புறுத்துவதாக புகார்கள் பெறப்பட்டிருக்கின்றன. எனவே அரசு ஒதுக்கீட்டில் கலந்தாய்வின் மூலம் சேர்க்கைக்கு வரும் மேற்கண்ட அந்த அரசாணையினுடைய பயனாளிகளிடமிருந்து கட்டணங்கள் பொறியியல் கல்லூரிகள் நிர்வாகங்கள் வசூலிக்க கூடாது என தமிழக அரசு கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறது என அந்த செய்திக்குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பொறியியல் கல்லூரிகள் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அந்த ஏழை அப்பாவி மாணவர்களை மிரட்டி வசூல் செய்யக்கூடிய, காசு பறிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.